MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். Plan your next summer escape with Grand Royal Tours. நான் ரொம்ப பெரிய அளவும் கிடையாது, ஆனால் நான் ஒரு நாட்டுப்புற கலைஞர். சலங்கு கட்டி எப்படி ரோட்டில் தான் போய் ஆடுவான் அப்படின்னு தெரிஞ்சும் எப்படி மேரேஜ் காதலுக்கு கண்ணு இல்லைன்னு ரீல் பண்ணுறதாகட்டும், மேக்கப் பண்ணுறதாகட்டும், காஸ்டியூம்ஸ் இந்த மாதிரி போடுறதாகட்டும். ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது தான் என்னை பார்த்து லவ் பண்ணேன். எப்படி நீ என்னை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சே தெரியும். இது ஒரு கண்டிப்பாக ஒரு டாக்ஸிக் லைஃபாக தான் இருக்கும். இப்போயுமே என்னை ஏன் திட்டிக்கிட்டு ஏதாவது என்னை எதை குறை சொல்லிட்டு என்னை அப்படியே பயங்கரமாக ஒரு ப்ரெஷர்லேயே வச்சுருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீ என்னை புரிஞ்சிருந்தா என்கிட்ட திட்டு வாங்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. நீ என்னை புரியா தொட்டு தான் உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை நீ கவனிக்காததுனால தான் நீ நிறைய இடத்துல திட்டு வாங்க. ஏதாவது ஒரு சண்டைன்னா அவ்வளோதான், வீட்டை விட்டு வெளியே போடா, இதோட ஃபோன் லைஃப் நீ பார்த்துக்கோ. அது அந்த மாதிரி பிடிக்காது. புரிஞ்சுக்காம பேசுறது, புரிஞ்சுக்காம பண்ணுறது, 4 பேர் என்ன சொன்னாலும் அதை நம்புறது, அதெல்லாம் பிடிக்காது. ஒருவேளை வேறு யாராவது கல்யாணம் இருந்தால் லைக் என்ன அளவுக்கு அவங்க பார்த்துருப்பாங்களா? உன்னை விட சூப்பராக பார்த்துருப்பாங்க. வேறு யாருன்னா நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன், நான் இன்னும் நல்லா இருந்திருப்பேன். மேபி இவங்க இல்லைன்னா வேறு யாருன்னா கல்யாணம் பண்ணியிருந்தா நம்ம நல்லா இருந்திருப்போமோ, நம்ம லைஃப் நல்லா போயிருக்கும், நம்ம என்ன ஆசைப்பட்டோமோ அந்த மாதிரி நம்ம இருந்திருப்போமோ. நான் உன் லைஃப் வந்தது பாரமாக நீ நினச்சிருக்கியா? பாரமும் இருக்குது, வரமும் இருக்குது. பாரம்னா என்ன, அக்சிக்காக சண்டை போடுறது அந்த மாதிரி விஷயத்த கோவத்தில் இருக்கும்போது அது பாரமாக இருக்கும். இல்லை அப்படி பார்த்தா எந்நேரமுமா நம்ம சண்டை போட்டுட்ருக்கோம். எப்பயாவது ஒரு நாள் தானே சண்டை வருது. பாரமா வரமா தான். இப்போது எங்கிட்ட பெரிய அளவில் பணமோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நான் ரொம்ப பெரிய அளவும் கிடையாது. உன்னோட கெப்பாசிட்டிக்கு நிறையா ஒரு நல்ல ரிச்சான லைஃப் நீ வாழ்ந்துருக்கலாம். ஆனால் நான் ஒரு நாட்டுப்புற கலைஞர், சலங்கு கட்டி எப்படி ரோட்டில் தான் போய் ஆடுவான் அப்படின்னு தெரிஞ்சும் எப்படி மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்? காதலுக்கு கண்ணு இல்லைன்னுவாங்க, அது பழைய டைலாக்கு. காதலுக்கு மனசு மட்டும்தான் தேவைங்கிறது என்னோட இது. ஸோ மனசு எனக்கு பிடிச்சிருந்துச்சி, அதனால் ஓகே. ஏன்னா கடைசி வரைக்கும் நீ என்னை காப்பாற்றுவேன்னு நம்பினேன். தப்பு பண்ணி பிரிஞ்சு போனாலும் இப்போ நிற்கிறல்ல. ஸோ இப்போ வரைக்கும் அந்த நம்பிக்கை தானே காப்பாற்றுது. அந்த நம்பிக்கையினால தான் கல்யாணம் பண்ணேன். உனக்கு தான் நீ ஒரு கிராமத்தில் வளர்ந்த பையன், சென்னைனாவே தப்பாக சொல்லியிருப்பாங்க. ஊருக்காரங்களாம் அப்படி தான் சொல்லுவாங்க, பட்டணத்துக்காரங்களாம் அவங்கெல்லாம் அப்படி, அவங்கெல்லாம் இப்படி அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நான் அதுலேயும் கொஞ்சம் இந்த மாதிரி ரீல் பண்ணுறதாகட்டும், மேக்கப் பண்ணுறதாகட்டும், காஸ்டியூம்ஸ் இந்த மாதிரி போடுறதாகட்டும். ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது தான் என்னை பார்த்து லவ் பண்ணேன். இந்த மாதிரி ரோட்டில் ஆடுறதாகட்டும். ஒரு பொண்ணுன்னா ரோட்லலாம் ஆடக்கூடாது, வயசு புள்ளெல்லாம் ஆடக்கூடாது. ஆனால் நான் எல்லாமே பண்ணுவேன் நான். எப்படி நீ என்னை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன்? இப்போ உங்கள் வீட்டிலலாம் கேட்க மாட்டாங்க, எதிர்ப்பாங்கல்ல. ஸோ எப்படி அக்செப்ட் பண்ணாங்க? நீ எப்படி என்னை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன்? அதான் அப்போ ஆரம்ப காலத்தில் அவங்கக்கிட்ட கன்வே பண்ணும்போது அவங்க யாருக்குமே விருப்பம் இல்லாமல் தான் இருந்திருக்கு. இதெல்லாம் வேணாம், நம்ம ஏரியாஸ், நம்ம ஊர் பிள்ளைங்க, நம்ம சொந்தக்கார பிள்ளைங்க, அப்படி கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்றத அவங்க. நான் தெரியும், இது ஒரு கண்டிப்பாக ஒரு டாக்ஸிக் லைஃபாக தான் இருக்கும். பொசசிவ் அதிகமாக இருக்கும், மல்லட்சன் தான் இருப்போம். ஏன்னா நம்ம கேரக்டருக்கும் அவங்க இதுக்கும் நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கும். ஆனால் வாழ்க்கைன்னா போராடினா தானே வாழ்க்கை. நான் அதுக்கு பயந்துட்டு நான் இது பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் இது பண்ண முடியும். அதனால் ஒரு கை பார்த்துடலாமே அப்படின்னு தான் மேரேஜ் பண்ணிட்டேன். இப்போயுமே என்னை ஏன் திட்டிக்கிட்டு ஏதாவது என்னை எதை குறை சொல்லிட்டு என்னை அப்படியே பயங்கரமாக ஒரு ப்ரெஷர்லேயே வச்சுருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போ நான் ஆங்கர்மா. ஓகேங்க. எதுக்கு உன்னை திட்டிகிட்டே இருக்கேன்னா, இன்னும் உலகம் என்ன, சமூகம் என்ன, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அவங்க என்ன ஆசைப்படுறாங்க, அவங்க என்ன மனநிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டே உனக்கு கிடையாது. நான் ஒருத்தவங்க இருக்கேன், நான் சாப்பிட்றேன், நான் தூங்குறேன், நான் போகிறேன், நான் வரேன், எனக்கு பிடிச்சா நான் ஃபோன் பண்ணுறேன். அது வரைக்கும் தான் உன் மைண்ட் செட் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ நீ என்னை புரிஞ்சிருந்தா என்கிட்ட திட்டு வாங்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. நீ என்னை புரியா தொட்டு தான் உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை நீ கவனிக்காததுனால தான் நீ நிறைய இடத்துல திட்டு வாங்குற, நிறைய இடத்துல போராடுற. ஸோ நீ என்கிட்ட திட்டு வாங்க பழகிட்டினா ஓரளவுக்கு கொஞ்சம் நீ ப்ரிப்பேர் ஆகிடுவ. அதுக்கப்புறம் வெளியேருந்து உனக்கு எதனா ப்ராப்ளம் வந்தால் நீ அதை உன்னால் சமாளிக்க முடியும். அதனாலே என்னவோ உன்னை நான் தயார் பண்ணிட்டு இருக்கிறேன்னு கூட சொல்லலாம், அது திட்டுன்னு சொல்ல முடியாது. என்கிட்ட பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயம், பிடிச்ச விஷயம்னா எது? அவங்கள்ட்ட பிடிச்ச விஷயம் அப்படின்னா, எந்த அளவுக்கு ஒருத்தரை வெறுக்கணுமோ அப்படின்னு நினைக்கிறையோ அந்த அளவுக்கு காதலும் கொடுப்பேன்,
கேரிங் இருக்கும். தப்பு இப்போ என் சைட்லே தப்பே இருந்தாலும் அந்த தப்புக்கு கொடிகட்டு அதுக்கு கொடி பிடிச்சி நிற்கிறதுக்கு நம்ம புருஷன்டா அப்படின்னு வந்து நிற்கிறதுக்கு அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னது தப்பு பண்ணாலும் கொடி பிடிச்சி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து உன்னோட கூட்டாளி, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை ஒன்று பார்த்துக்கலாவா என்ன ஆயிரப்போகுது அப்படின்னு அந்த ஒரு தைரியத்தை எனக்கும் கொடுத்து ஸோ நீயும் வந்து எதிர்த்து நின்று போராடுறதுல அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்கும். அதே மாதிரி என்ன பிடிக்காது அப்படின்னா ஏதாவது ஒரு சண்டைன்னா அவ்வளோதான், வீட்டை விட்டு வெளியே போடா, இதோட உன் லைஃப் நீ பார்த்துக்கோ, அது அந்த மாதிரி பிடிக்காது. இல்லைன்னா அப்படியே உன் சாம்ராஜ்யத்தை உடச்சி காட்டுறேன்டா, நான் யாருன்னு காட்டுறேன்டா அப்படி பேசுகிறத பிடிக்காது. ஏன்னா அவன் முன்னாடி நான் ஒரு மண் சாந்தமா, அவ்வளோதான். என்ன பிடிக்கும் என்கிட்ட, என்ன பிடிக்காது. என்ன பிடிக்கும் என்கிட்ட, என்ன பிடிக்காதா? ஆமாம், கொஞ்சம் நல்லதாக பேசுங்க, வாய்க்கு என்னாச்சு? ஓகே, என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அதானே. என்ன பிடிக்கும்னா எனக்கு வந்து உடம்பு முடியல, உடம்பு சரியில்லை அப்படின்னா கூடவே கூடவே இருந்து பார்த்துப்பேன், கால்லாம் அமிக்கிடுவேன். ஸோ அதெல்லாம் வந்து பிடிக்கும். கண்ணு கலங்கு திரும்பி ஸோ அது பிடிக்கும். பிடிக்காதுன்னா புரிஞ்சுக்காமல் பேசுறது, புரிஞ்சுக்காமல் பண்ணுறது, 4 பேர் வந்து என்ன சொன்னாலும் அதை நம்புறது, அதெல்லாம் பிடிக்காத ஒரு விஷயம். இப்போ நான் வந்து பிரகா உன் லைஃப்பில் இல்லைன்னா நீ என்னவா இருப்ப? ஸோ இது மக்களுக்கு என்ன மாதிரி இருந்திருப்ப? மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய ஒரு கேள்வி தான். பிரகா அப்படின்னு ஒரு பர்சன் வந்து என்னோடய லைஃப்பில் இல்லை அப்படின்னா, நல்ல டேலண்ட் இருக்குது, நல்ல எஜுகேஷன் நாலேஜ் இருக்குது. என்ன பண்ணியிருப்பேன், என்னோடய மேரேஜ் எப்படி எங்கள் ஊரில் ஒரு பட்டிக்காட்டுக்குள்ளே யாரோ இருக்கானியை பார்த்து கல்யாணம் பண்ணியிருப்பேன். உட்காருனா நாங்கள் சொல்கிறத முடியை விரிச்சு போடாத, இந்த துணியாக போடாத, 6 மணிக்கு மேலே தலையை செய்வாதா அப்படின்னு ஒரு நாட்டம் எங்கள் இதில் அந்த ஒரு ஃபார்ம் ஆகியிருந்திருக்கும். அப்படி இருந்திருக்கும். டேலண்ட்டை காட்டியிருப்பேன், வந்திருப்பேன். ஆனால் இந்த பொசிஷனில் லைக் இன்றைக்கி பிபி வரைக்கும் போயிருக்கேன் அப்படின்னா அதில் அடித்தளத்துலேருந்து யார் பேஸ்மட்டம் போட்டான்றது அது நீ தான். ஸோ அங்கேருந்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக திருகி, காதை திருகி, கழுத்தை திருகி, இதை பண்ணி அதை பண்ணி ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து ஒரு களிமண்ணை இன்றைக்கி ஒரு பிக் பாஸ் கலையரசன் அப்படிங்கிற ஒரு சிற்பமாக மாற்றிருக்கு அப்படின்னா அது உன்னோட எஃபோர்ட்டு தான். அப்படி இல்லை அப்படின்னா டெவலப் ஆகிருப்பேன். பட் இந்த அளவுக்கு டெவலப் ஆகிருப்பேனா அப்படின்னு கேட்டால் தெரியாது. ஆனால் இதை நான் கண்டினியூ பண்ணேன்னா மேபி எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி ஓகே லைஃப்னால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் விரும்பி அந்த மாதிரி போகிறேன் அப்படின்னா என் லைஃப் கண்டிப்பாக இதை விட இன்னும் ஒரு 1000 மடங்கு நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. இதை விட்டு போனாலும் ஒரு ஈகோவில் இல்லை இதெல்லாம் நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது, நம்ம தனியாக போய் பார்த்துக்கலாம், அதெல்லாம் வரதை பார்ப்போம்னு போனாலும் இதுலேருந்து ஒரு படி கூட வளர மாட்டேன். இந்த இடத்த தக்க வைக்கிறதுக்காக போராடுவேன். அந்த நிலைமையில தான் இருப்பேன். அதான் பல பிரச்சனை வந்திருக்கு. பல பிரச்சனைகளையும் வந்து நீ வந்து சொல்லியிருக்க, உன்னெல்லாம் ஏன்டா நான் கல்யாணம் பண்ணணும், என் லைஃபே போச்சு, யாராவது கல்யாணம் இருந்தால் கூட நல்லா இருந்திருப்பேன் ஸோ அப்படின்னு. அந்த மாதிரி அது ஃபஸ்ட்டு அது ஒரு கொஸ்டின்னு. ஒருவேளை வேறு யாராவது கல்யாணம் இருந்தால் லைக் என்ன அளவுக்கு அவங்க பார்த்துருப்பாங்களா அப்படிங்கிறதால எதாவது திங்க் பண்ணியிருக்கியா? உன்னை விட சூப்பராக பார்த்துருப்பாங்க, வேறு யாரா நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன், நான் இன்னும் நல்லா இருந்திருப்பேன். ஆனால் ஏன் இது வந்து நான் ஒன்றுன்னு சொல்ல, உன்னை சுற்றி வர ப்ராப்ளம் என்னை நிறையா அஃபெக்ட் பண்ணிச்சு, நிறைய கஷ்டப்பட்டேன் நான். அதனாலே என்னவோ ஏன்டா இந்த லைஃப் நம்ம சூஸ் பண்ணுன்ற அளவுக்கு நான் யோசிச்சிட்டேன். மற்றபடி காதல்லையும் சரி, நீ காட்டுற அன்புலேயும் சரி, அது இன்னொருத்தவங்களை கம்பேர் பண்ணும் போதோ அது அதிகம் தான். நான் அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அது அதிகம். பட் அதெல்லாம் தாண்டி காதல் என்னமோ இவ்வளோ, ப்ராப்ளம் என்னமோ இவ்வளோ அப்படின்ற மாதிரி அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்குள்ளே நம்ம மண்டையில் இருக்கிற முடியெல்லாம் கொட்டிடுது. ஸோ இதில் எங்கே அந்த காதல், அந்த கொஞ்சம் காதல் வந்து அதை சரி பண்ண முடியாது. அதனாலே என்னவோ மேபி இவங்க இல்லைன்னா வேறு யாருன்னா கல்யாணம் பண்ணியிருந்தா நம்ம நல்லா இருந்திருப்போமோ, நம்ம லைஃப் நல்லா போயிருக்கும், நம்ம என்ன ஆசைப்பட்டோமோ அந்த மாதிரி நம்ம இருந்திருப்போமோ, தேவையில்லாமல் இது எதோ போயிடுச்சே அப்படின்ற மாதிரி ஒரு தாட் பண்ணியிருக்கேன். நான் உன் லைஃப்பில் வந்தது பாரமா நீ நினச்சிருக்கியா? பாரமா வரமா? சரிக்கு சமமா? பாரமும் இருக்கு, வரமும் இருக்கு. பாரம்னா என்ன, டாக்ஸிக்கா சண்டை போடுறது அந்த மாதிரி விஷயத்த கோவத்தில் இருக்கும்போது அது பாரமாக இருக்கும். அதிகப்படியாக நான் தான் சொல்லுவேனே, நீ எனக்கு லைட்டாக கேர் கொடுத்தாலே எனக்கு பயங்கரமாக அப்படியே கொடி கட்டி பறக்கிற மாதிரி இருக்கும். இது நிறையா இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு அதை ஈக்குவல் பண்ணி கொடுத்துரும். சரி, கோவத்தில் இருக்கும்போது கோவத்தில் பேசுகிறா, லவ் பண்ணும்போது லவ் பண்ணிட்டு தானே இருக்கா, அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறனால சரிக்கு சமமாக இருக்கும். இல்லை அப்படி பார்த்தா எந்நேரமா நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோம், எப்பயாவது ஒரு நாள் தானே சண்டை வருது. பாரமா வரமா அப்படின்னும் போது ஏதாவது ஒன்று தான் சொல்ல முடியும். அதிகப்படியாக வச்சுக்கிட்டோன்னா வரம் தான். ஏன்னா நிறையா அச்சீவ்லாம் பண்ணியிருக்கேன், அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அது வரமாக தான் எடுத்துக்குவேன்.
ஓகே ரைட். MCR Pure Cotton Club, formals and casual shirts. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். Plan your next summer escape with Grand Royal Tour.